தலையோட 33rd இயர் செலிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நேற்று தமிழ்நாட்டில் கோலாகலமா நடந்துச்சுங்க. அதாவது நம்ம அஜித் சார் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆகுது. இந்த 33 வருஷம் அவர் அனுபவித்த வலி வேதனைகள் எவ்வளவு இருக்குன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் வந்து 33 இயர்ஸ் ஆஃப் அஜித்திசம் அப்படின்ற டேக்லைனை போட்டு நேற்று வந்து வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். அந்த வைரல் ஆகிட்டு இருந்த வேலையில அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப அகைன் வைரல் ஆகிருக்கு. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சாரை வந்து நேரடியாவே அஜித் சார் வந்து அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாயிண்ட படிக்கும் போது நமக்கும் அப்படிதான் தெரியுது. அதை பத்தி தான் டீட்டெயில்டா இப்ப பார்க்க போறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ல அஜித் சார் எப்படி தொடங்கி இருக்காருன்னா, என்னுடைய 33 வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பாயிண்ட வந்து நோட் பண்ணி அவர் சொல்றாரு. இந்த நம்பர்ஸ் வந்து பெரிய விஷயங்கள் கிடையாதுங்க. ஏன்னா இப்போ 33ன்றது அடுத்த வருஷம் 34 ஆக போகுது. ஸோ தட்ஸ் நாட் அ மேட்டர். பட் எனக்கு இந்த அளவுக்கு இத்தனை வருடங்களும் சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்ண எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு, இந்த 33 வருஷம் அவருக்குள்ள எவ்வளவு வலி வேதனை இருந்திருக்கும். ஏன்னா அவரே வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. செகண்ட் பேராகிராஃப்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள யாரோட உதவியை வைத்து கொண்டும் உள்ள வரல. எனக்கு வந்து அப்பா ஹெல்ப் பண்ணல, எனக்கு வந்து அண்ணன் ஹெல்ப் பண்ணல. ஏன்னா சில பேர் இருக்காங்க, சில பேருக்கு அவங்க அப்பாவோ அவங்க அண்ணனோ இல்லைன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்களால நுழைஞ்சிருக்க முடியாது. உதாரணத்துக்கு விஜய் சாரே எடுத்துக்கோங்களேன். அவங்க அப்பா வந்து இப்போ என்ன அவர் மதிக்காம இருக்கலாம், ஆனா அவங்க அப்பா இல்லைன்னா விஜய் சார் இன்னைக்கு இந்த அளவுல இவ்வளவு உயர்ந்திருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எஸ், விஜய் சாருக்கும் டேலண்ட் இருக்கு, அவர் நடிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் யார் அந்த பேக் ரோல பிளே பண்ணா, யார் சப்போர்ட்டிவ் ரோல பிளே பண்ணா, ஒரு படம் ஃபெயிலியர் ஆனாலும் தூக்கி விடுறதுக்கு அவங்க அப்பா இருந்தாரு. ஒரு படம் நல்லா ஓடலனாலும் சரிடா நான் ப்ரொடியூஸ் பண்றேன்டா நெக்ஸ்ட் படத்தை நடிடான்னு தூக்கி விடுறதுக்கு அவங்க அப்பா இருந்தாரு. ஆனா அஜித் சாருக்கு அப்படி யாருமே கிடையாது. ஒரு படம் ஃபிளாப் ஆனா நெக்ஸ்ட் தூக்கி விட ஆள் இல்ல, அப்பா இல்ல, ப்ரொடியூசர் இல்ல. அப்படி கஷ்டப்பட்டு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவன் நான் அப்படின்னு அஜித் சார் சொல்றாரு. எஸ், தட் இஸ் ட்ரூ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு, எந்த ஒரு பின்புலமோ இல்லாம வந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார். அவருக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டிவ் ரோலும் இல்ல. சோ ரெண்டு பேர் வந்து எந்த ஒரு பின்புலமோ இல்லாம வந்திருக்காங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில. இன்னுமே சினிமா இண்டஸ்ட்ரியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேரு, ஒன்னு அஜித் சார், இன்னொன்னு நம்ம தலைவர் ரஜினி சார் தான். சோ ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவ் ரோல் இல்லாம தான் வளர்ந்துருக்காங்க. அஜித் சார் வந்து அதை அழகா நோட் பண்ணிட்டு சொல்லிட்டு போறாரு. நான் வந்து எந்த பின்புலமும் இல்லாம வந்தேன், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ வலிகள், எவ்வளவோ வேதனைகள் அனுபவிச்சிருக்கேன். ஏங்க சப்போர்ட்டோட இருக்கிறவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில. சப்போர்ட் இல்லாத அஜித் சாருக்கு எவ்வளவு பெயின் இருந்திருக்கும். அதுவும் வந்து அவர் வந்து ஒன் வேவா சினிமாவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மனுஷனும் கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரியும். திடீர்னு பைக் ரேஸ்ன்னு போயிடுவாரு, திடீர்னு கார் ரேஸ்ன்னு போயிடுவாரு, திடீர்னு பிளைட்டை ஓட்டுறேன்னு போயிடுவாரு, திடீர்னு ட்ரோன் எடுத்துன்னு கிளம்பிடுவாரு. பிகாஸ் he has other passions also. ஸோ இப்படி மல்டி டேலண்டடா இருக்கும் போது உங்களை வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸோ ஒரு வாய்ப்பு தரவங்களோ ஈஸியா உங்களை அப்ரோச் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. அவர் எங்கடா காட்சி தர போறாரு, அவர் எங்கடா போயிடுவாரா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. பட் பின்னாடி குத்துறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. சோ இவ்வளவு வலி வேதனை நம்மளுக்கே நல்லா தெரியும். அஜித் சார்லாம் வந்து சில படங்கள் வந்து ஃபிளாப் ஆகும்போது அஜித் ரசிகர்கள் வந்து என்னைக்குமே வந்து செட்பேக் ஆக மாட்டாங்க. அதையும் வந்து அஜித் சார் வந்து அழகா மீன் பண்ணிட்டு போறாரு. இந்த 33 வருஷத்துல எனக்கு பல வெற்றிகள் இருந்திருக்கும், பல தோல்விகள் இருந்திருக்கும். ஆனா என்ன தோல்விகளையும் தூக்கி விட்டவர்கள் ரசிகர்கள். நாங்க ஒன்னும் சும்மாவே அஜித் ஃபேன்ஸ்லாம் எப்படி தெரியுமா, சும்மாவே உக்காந்துக்கிட்டு எங்க அஜித் சார் நடிச்ச எல்லா படமும் இட்டுடா, எல்லாமே பிளாக் பஸ்டர்ரா, எல்லாமே 300 கோடி 600 கோடி 1000 கோடின்னு சொல்ல மாட்டோம் அஜித் ஃபேன்ஸ். எஸ், சில ஃபிளாப்ஸ் இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் வேணா ஏத்துக்காம இருக்கலாம். அவர் நச்ச குருவியும் நல்லா இருக்கணுமா, வேட்டைக்காரனும் நல்லா இருக்கணுமா, அழகிய தமிழ்மகனும் நல்லா இருக்கணுமா, சுறாவும் நல்லா இருக்கணுமா, புலியும் நல்லா இருக்கணுமா, காவலனும் நல்லா இருக்கணுமா, வேலாயுதமும் நல்லா இருக்கணுமா, மாஸ்டரும் நல்லா இருக்கணுமா, பீஸ்டும் நல்லா இருக்கணுமா, கோட்டும் நல்லா இருக்கணுமா, வாரிசும் நல்லா இருக்கணுமா, எல்லாமே நல்லா இருக்கணுவானுங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எஸ், எங்க அஜித் சார் நடிச்ச தோல்வி படங்களும் இருக்கு. அது அஜித் சாரே மீன் பண்றாரு. என்னுடைய தோல்வியிலையும் என் கூட இருந்தவர்கள் என் ரசிகர்கள்னு மீன் பண்ணி இந்த 33 வருஷம் வாழ்க்கையை வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறமா நான் வந்து மல்டி டேலண்டடுங்க, எனக்கு மல்டி பேஷன் இருக்கு அப்படின்றத அவரே சொல்றாரு. நான் அஜித்குமார் மோட்டார் ரேசிங் கிளப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இப்ப அதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் எனக்கு வலிகள் வேதனைகள் நிறைய இருக்கு. சினிமால எவனும் கட்டை எடுத்து நம்மள அடிக்க போறது இல்ல. ஆனா அங்க ரேசிங்ல வந்து பிளட் ஷெட் ஆகணும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், கார் உடையும், உடம்பு உடையும். ஏன்னா ஆல்ரெடி இந்த மனுஷனுக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பைக் ரேஸ் ஓட்டி போய் முதுகு ஃபுல்லா அவருக்கு ஆபரேஷன் பண்ணது இடமே இல்லைன்னு சொல்லலாம். சோ ஏங்க நம்மலாம் வந்து ஒரு வாட்டி அடிபட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் திருப்பி அந்த ரேசிங்க்கு போகுமா?
ஆனா அஜித் சார் பாருங்க, அதுக்கப்புறமா பைக் ரேஸ கண்டினியூ பண்ணாரு, அதுக்கப்புறமா கார் ரேசிங் உள்ள போறாரு. இதுதான் அஜித் சார். சோ அவரு நான் இருந்த பாதை மட்டும் கிடையாதுங்க, நான் இப்ப இருக்கின்ற பாதையும் முள் பாதை தான், ரத்த பாதை தான், எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அஜித் சார். அதுக்கப்புறமா தாங்க மெயின் வில்லங்கத்துக்குள்ள போகுது. சோ இதெல்லாம் சொல்லிட்டு நன்றி சொல்ல வராரு. ஏன்னா 33 வருஷம் இருந்திருக்காருல, இதுல உதவுனவங்களுக்கு எல்லாம் நன்றின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நன்றியை அவர் யாருக்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்களுக்கு தான் சொல்றாரு. இந்த 33 வருஷமும் என்னுடன் இருந்த ரசிகர்களுக்கு நன்றி. இன்னைக்கு நான் என்னவா இருக்கிறேனோ, இந்த பாயிண்ட் நோட் பண்ணோம், இன்னைக்கு நான் என்னவா இருக்கிறேனோ, எப்படி இருக்கிறேனோ, அதற்கு ஒரு காரணம் நீங்கள் தான், ரசிகர்கள் தான். என் நடிப்பு இருக்கட்டும், பட் நீ இல்லைன்னா நான் இல்ல அப்படின்னு சொல்றாரு அஜித் சார். அதுக்கப்புறமா தான் ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு, உங்களை ரசிகர்களை என்னைக்கும் நான் சுய லாபத்திற்காகவோ தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன். எஸ், அஜித் சார் என்னைக்குமே ரசிகர்களை பயன்படுத்த மாட்டாரு. டே நீ உன் குடும்பத்தை பாரு, உன் அம்மாவை பாரு, உன் அப்பாவை பாரு, நீ படிச்சு நல்லா முன்னேறு, ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல வேணா என் படத்தை பாரு, மத்த நேரத்துல வராத அப்படின்னு சொல்றவர் அஜித் சார். யாரையும் சுயலாபத்திற்காக பயன்படுத்த மாட்டாரு. அதை தான் அங்க சொல்றாரு. இந்த பாயிண்ட தான் இன்னைக்கு எல்லாரும் சோசியல் மீடியாஸ்ல எடுத்து போட்டு ட்ரெண்டிங் பண்றாங்க. ஏன்னா தன்னுடைய சக நடிகர் மிஸ்டர் விஜய் சார் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ரசிகர்களை அரசியலுக்காக தன்னுடைய சுய லாபத்திற்காக தவறாக பயன்படுத்துகிறார். எஸ், எல்லாரும் அப்படிதான் எடுத்து போடுறாங்க. உண்மைதானுங்க. விஜய் சார் என்ன பண்றாரு, யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸை போய் படின்றாரா? அவன் என்ன தெரியுமா பண்றான், வர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டுட்டு அவன் அசிங்கமா தான் பேச கத்துக்கிறான். அவன் மத்தவங்க வீடியோஸ்ல போய் கமெண்ட் பண்ணுறது. இப்ப நம்ம வீடியோஸை பார்த்தானே நினைச்சுக்கோங்க, வர்ச்சுவல் வாரியர்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுவானுங்க, அசிங்கமா கமெண்ட் பண்ணுவானுங்க. அப்ப இதெல்லாம் சுயலாபத்திற்காக பயன்படுத்துறது கிடையாதா? இதெல்லாம் ரசிகர்களை தவறாக பயன்படுத்துறது கிடையாதா? அவன் போய் தியேட்டர்ல போனா சேரெல்லாம் போட்டு உடைக்கிறான். அவன் இப்ப அரசியல் கட்சிக்கு போனாலும் துண்டெத்துன்னு தலையில எத்துன்னு இப்படி சுத்துறானுங்க. எது சில கட்சிகள் நம்மளுக்கு இடுப்புல துண்டு கட்டுவாங்க. அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அது என்னன்னா ஒரு ஏற்றத்தாழ்வை காட்டும். நீங்களாம் தோல் மேல துண்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இடுப்புலதான் கட்டியிருப்பாங்க. அதை சில கட்சிகள் நம்ம ஆட்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போராடி துண்டை எல்லாரும் தோல் மேல போட வச்சாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, டிவிகே கட்சியில இருந்து துண்டை எடுத்து தலைக்கு மேல சுத்தின்னு இருக்காங்க இப்படி. இதுதான் ஒரு கட்சி தலைவர் வளர்த்திருக்காரு தன்னுடைய ரசிகர்களை. அதான் அஜித் சார் அழகா சொல்லிட்டு போயிடா. அவர் விஜய மீன் பண்ணாரோ மீன் பண்ணலையோங்க, நம்ம எடுத்துக்கிறது அப்படிதான், என்னை போன்று பலரும் எடுத்துக்கொள்வது அப்படிதான். விஜய தான் இன்டிரெக்டாவோ டிரெக்ட்னு வச்சுக்கிட்டாலும் சரி அட்டாக் பண்ணியிருக்காரு. தன்னுடைய சுயலாபத்திற்காக நான் தவறா என் ரசிகர்களை என்னைக்கும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நன்றிக்கு போறாரு. நெக்ஸ்ட் நன்றி, இந்த 33 வருஷமா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில என் கூட இருந்த எல்லாருக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது சைடு ஆர்டிஸ்ட்ல இருந்து, ப்ரொடியூசர்ல இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து, தியேட்டர் ஓனர்ஸ்ல இருந்து, எங்க விமர்சகர்களுக்கும் நன்றியை சொல்றாரு. இதுதான் அஜித் சார். ஏன்னா நெகட்டிவிட்டி இல்லாம, நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லாம ஒருத்தரால வளர முடியாது. சோ அங்கேயும் விமர்சகர்களுக்கும் நன்றின்னு போடுறாரு. அவரை கலாய்க்காத விமர்சகர்களே கிடையாது. இது சில 3 குரங்குன்னு ஒருத்தன் சுத்தின்னு இருக்கானுங்க பாருங்க, அவங்களுக்கு செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் சேர்த்துதான் அவர் நன்றியை சொல்றாரு. காசு வாங்கிட்டு வேலை செய்றீங்களா விஜய்க்கு, உங்களுக்கும் சேர்த்துதான் நன்றியை சொல்றாரு. ஆனா இங்க விஜய் சார் சைட்ல பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணக்கூடாது. விஜய் சார் விமர்சனம் பண்ணா அவங்களோட தற்குறி அணில் குஞ்சுகள் என்ன பண்ணுவானுங்கன்னா அசிங்கமா திட்டுவானுங்க. கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுவானுங்களா? சொல்லவே மாட்டானு. ஏன்னா அவனுங்களுக்கு பதிலும் தெரியாது, கேள்வியே புரியாது. கேள்வி புரிஞ்சாதானே பதில் சொல்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு வளரும் யங்ஸ்டர்ஸை எங்க படித்து முன்னேறு அப்படின்னு சொல்லி வளர்க்கிற தலைவனை பாராட்டலாம். நீ போ, கன்றாவி ஆகு, ஆடுவை மாடுவை, படிக்காத, எனக்காக ஊர் சுத்து, என்ன சிஎம் ஆக்கு அப்படின்னு சொல்ற தலைவரை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அஜித் சார் பாயிண்ட்ஸ் போட்டு வராரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த சினிமா கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு, அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத் ரத்னா அவார்ட்ஸ் கொடுத்த பிரசிடென்ட்டுக்கும் சரி, பிரைம் மினிஸ்டருக்கும் சரி நன்றி சொல்லிட்டு, அப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நன்றி சொல்றாரு. என்னுடன் எப்பவுமே கூட இருக்கிறவங்க ஷாலினி, நான் தோற்கும் போதும் சரி, நான் விழும்போதும் சரி, யூ கேன் அப்படின்னு தூக்கி விடுறவங்க பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவி, அப்புறமா 2 அன்பு குழந்தைகள், அப்புறமா என்னோட அண்ணன், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு. இந்த 33 இயர்ஸ் நீங்க என் கூட இருந்திருக்கீங்க, என்னை வளர்த்திருக்கீங்க,
நான் கீழே விழும்போதே என்னை தூக்கி விடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து சந்தோஷமா பேசுறாரு. அதுதாங்க அஜித் சார். இப்போ நம்ம அஜித் சாரை வந்து ஏன் பெருமையா பேசணும்னா இதுக்காக தான் பெருமையா பேசுறோம். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் பெருமையா பேசுறோம். அவரை பல பேர் கேட்டிருக்காங்க, ஏங்க ரசிகர் மன்றத்தை கலைச்சிங்க, ஏங்க நாளைக்கு யாருங்க உங்களுக்கு வந்து கட் அவுட்டுக்கு பால் ஊத்துவா, யாருங்க நாளைக்கு உங்களுக்கு போஸ்டர் ஒட்டுவா, ரசிகர் நிறைய இருந்தா தானேங்க உங்களுக்கு வந்து சம்பளம் நிறைய கிடைக்கும், இல்லைன்னா எந்த ப்ரொடியூசருங்க உங்களை அணுகுவான், ரசிகர் மன்றம் வேணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சம்பளத்தை அப்பதான் ஏத்துவாங்க. ஆனா அஜித் சார் என்ன பண்ணாரு, அதெல்லாம் முடியாது, என் ரசிகரை நான் தவறா யூஸ் பண்ண மாட்டேன், அவன் போய் அவன் குடும்பத்தை பார்க்கட்டும், ஏன் என் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அவன் எங்கன்னா போய் சண்டை போடுறதுக்கா, இல்ல யாரு கூட முட்டுறதுக்கா மோதுறதுக்கா, தேவை கிடையாது, அவன் போய் அவன் வேலையை பார்க்கட்டும், என் படம் என்னைக்குன்னா ரிலீஸ் ஆகுதா ஃப்ரீயா இருக்கும் போது வந்து பார்க்கட்டும், அவன் ஒன்னும் எனக்காக சண்டை போட தேவையில்ல அப்படின்னு சொன்னவர் அஜித் சார். ஆனா இங்க ஒருத்தர் கட்சியை தொடங்கி போய் அந்தந்த கட்சி கூட சண்டை போடுறா, போடா கொடிக்கம்பத்தை நடுறா, அவனா சண்டைக்கு வரானா அட்ரா, ஓடுறா. இதுதான் சுயலாபம் தவறு. அவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதா? இதுதான் அஜித் சார். ஏன் அஜித் சாரை பாராட்டணும்னா இதுக்காக தான். எந்த வித சப்போர்ட்டும் இல்லாம உயர்ந்தவனுக்கு தாங்க அதோட வலி வேதனை தெரியும். அவன் தான் ரசிகனை தவறா பயன்படுத்த மாட்டான். பின்னாடி தூக்கி விடவோ தட்டி விடவோ யாருன்னா இருந்தா அவங்களாம் வந்து விஜய் சார் மாதிரி தான் நடந்துப்பாங்க. இத அஜித் சார் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, சில பேர் வந்து இத விஜய சொன்னாருன்னு சொல்லுவாங்க, சில பேர் விஜய சொல்லுன்னு சொல்லுவாங்க. பட் எஸ், ஒப்பீனியன்ஸ் டிஃபர்ஸ்ல. இது என்னோட ஒப்பீனியன் தான், நான் வந்து இப்படிதான் சொன்னாருன்னு மீன் பண்ணல. பட் எஸ், இப்படியும் சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். அஜித் சாரோட ஃபேன்ஸா என்னைக்குமே இருப்போங்க. இங்க ஒன்னே ஒண்ணுதாங்க, இரண்டு நல்ல மனிதர்கள், ஒன்னு ரஜினி சாரு, இன்னொன்னு நம்ம தலை தாங்க.